ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம ட்ரைனிங் பற்றி பார்ப்போம். ட்ரைனிங் அப்புடின்னா நம்ம வீட்டில் வளர்க்குறது நம்ம யாரும் ஒரு மிலிட்ரி டாகோ இல்லாட்டி ஒரு ரெஸ்க்யூ டாகோ அந்த மாதிரிலாம் யாரும் பார்க்குறதில்ல. ஜென்ரலாக ஒரு பெட்டாக தான் நம்ம பார்க்குறோம். பட் ஸ்டில் நம்ம கூப்பிட்டா அது வரணும். ஏன்னா இப்போ வாக்கிங் கூப்பிட்டு போகிறீங்க, கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, ரோப்பை கழட்டிட்டு போயிடுச்சு, அட்லீஸ்ட் கம்முன்னா திருப்பி வர்ற மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு 5-6 ட்ரைனிங் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப போதுமானது. நம்ம யாரும் அதை ரோல், ஜம்ப், அக்ராஸ், ஃப்ளிப் அப்புடின்னா நம்ம யாரும் கேட்க போகிறதில்ல. நம்ம சாப்பிடும் போது அதை அமைதியாக பக்கத்தில் உட்காரதுக்கு சிட்டுன்னு சொல்லி கொடுக்குறோம். இல்லை நம்ம தெரிஞ்ச பாஷையிலே தெலுங்குலனா கூர்ச்சோ, தமிழ்னா உட்காரு, கன்னடாலாம் கூத்துக்கோழி அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச பாஷையில் சொன்னாலே போதும். அதுங்க இன்ஃபேக்ட் அது வளர வளர நம்மள மாதிரி தான். நம்ம என்ன பாஷை பேசுகிறோன்ற நல்லாவே தெரிஞ்சுக்கும். நீங்கள் வீட்டில் ஃபுல்லாக இங்கிலீஷ் பேசுகிற ஆளாக இருந்தால் பப்பிங்களுக்கு நீங்கள் என்ன பேசணும்னு சொல்லி தெரிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் பேசுகிற தமிழாக இருந்தால் அதுங்க தெரிஞ்சுக்கும். ஸோ நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை, சிம்பிளாக நம்ம சொல்லி கொடுத்தா போதும். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் வெறும் சிட்டு மட்டும் சொல்லித்தரேன், கொஞ்சம் பாருங்கள். நீங்களே வீட்டில் ட்ரெயின் பண்ணிக்கலாம். சாதாரணமாக அதுக்கு பிடிச்ச ட்ரீட்டு இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, அது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என் பப்பீஸ் கொஞ்சம் சிட்டுனால புரிஞ்சுக்கு பாருங்கள். இப்போ இந்த லேப் சிட்டுனா உட்காந்துருவா. பட் ஃபாக்ஸி சிட்டுனா கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாள். கொஞ்சம் அந்த இடுப்பில் பின்னாடி இருக்கிறத கொஞ்சம் புஷ் பண்ணி உட்கார வச்சிங்கன்னா உட்காந்துருவாங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம சிட்டுன்னு அவள்கிட்ட சொல்லியிருந்தோன்னா உட்காந்துருப்பா. பட் அந்த ட்ரீட்டை எடுத்துகிட்டு போய் அவங்க நிற்கும் போது அவங்க மூக்கைக்கிட்ட கொஞ்சம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துருவாங்க. ஃபஸ்ட்டு 2-3 டைம்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அவங்கள உட்காரலன்னா பின்னாடி அந்த இடுப்பில் கொஞ்சம் தட்டி லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உட்காருவாங்க. அப்போ ட்ரீட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க அந்த பொசிஷன்லேயே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இது கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது பெரிய பப்பீஸாக இருந்தால் உடனே புரிஞ்சுக்கும். சின்ன ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணால் பெட்டராக இருக்கும். அதாவது சின்ன ஸ்டேஜ்னால் ஒரு 4 months 3 months 2 monthsலேருந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணால் பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் அவங்க கேட்க மாட்டாங்க. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதுக்கு தான் வந்துட்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை அவங்க ட்ரீட்ஸை கொஞ்சம் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கு. பாருங்கள், அந்த ஹஸ்கி பாருங்கள், அவளுக்கு அது விருப்பம் இல்லை. பட் நம்ம ட்ரீட் தர்றோன்றதுக்காண்டியாக செய்கிறோம். இது நான் ப்ராக்டிஸ் பண்ணல வீட்டில். எப்போயோ ஒரு தடவை தான் இந்த கமெண்ட்லாம் சொல்கிறது. ஸோ இதை நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருந்தால் தான் அவங்களுக்கு அது பழக்கமாகும். நம்ம ரிப்பீட்டடாக பண்ணாட்டே அவங்களுக்கு அது பழக்கமாகறதில்ல. பாருங்கள், அந்த ட்ரீட் நான் கையில் வச்சுருந்தாலும் அவங்க டக்குன்னு உட்காந்துருவாங்க. ஸோ நான் ஹஸ்கிக்கு லைட்டாக இப்போ இடுப்பில் ப்ரெஷர் கொடுப்பேன் பாருங்கள். அந்த மாதிரி லைட்டாக புஷ் பண்ணிங்கன்னா போதும் உட்காந்துருவோம். உட்காந்தோடனே ட்ரீட் கொடுத்து பழகுங்க. அப்போ அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ சிட்டுன்னா நம்ம உட்காந்தா அவங்க ட்ரீட் தர்றாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இட் இஸ் கிவ் அண்ட் டேக் தான். நீங்கள் எதாவது கொடுத்தா தான் அவங்க திருப்பி அது பழக்குவாங்க. நம்ம வெறும் கமெண்ட் மட்டும் சொல்லி பழக்கணும்னா இது ஒன்றும் மிலிட்ரி டாக்ஸ்லாம் கிடையாது. நம்ம கொஞ்சம் ரஃப்பாக இருந்து பண்ணுறது. இது வீட்டில் இருக்கிற பெட்டுங்க, அவ்வளோதான். பெட்டுனா அது அவ்வளோதான். நம்ம அவங்கள்ட்ட ஹார்ஷாக இருக்கிறது சம்டைம்ஸ் சில பேர் இருப்பாங்க. பட் நம்ம அந்த மாதிரி இல்லை, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இந்த ஹேண்டு கெஸ்டர் நீங்கள் கமெண்ட் சொல்கிறீங்களோ இல்லாட்டி கெஸ்டர்லாம் நீங்கள் பழக்கணும். இப்போ நான் என் விரலை காமிச்சோன்னா அவங்க உட்காரணும்னு அதுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அந்த கெஸ்டரை பழக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கமாண்டை சொல்லி பழகுங்க. பண்ணிவிட்டு அது கொஞ்சம் அவங்க ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நீங்கள் கமாண்டோடு சேர்த்து இந்த கெஸ்டரும் ஹேண்ட் கெஸ்டரோ இல்லை என்ன நீங்கள் சைன் காட்ட நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பழக்கினீங்கன்னா அது அவங்களுக்கு ஃபீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு சிட்டுன்னா உட்காரணும், இல்லை இந்த விரல் காமிச்சானா உட்காரணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ அவங்க நான் வெறும் சிட்டுலாம் சொல்ல மாட்டேன், விரல் காட்டும் போதே அவங்களுக்கு தெரியும். பட் ஹஸ்கீஸ் கொஞ்சம் அடமெண்ட்டு தான். பட் நம்ம அடமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. நான் அதுங்களை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம், ஹேண்டில் பண்ணல. ஏன்னா ஹஸ்கீஸும் ட்ரெயினபிள் தான். அது நான் ஹேண்டில் பண்ணுறவரை பொறுத்து எவ்வளோ ஹார்ஷ் நம்ம இருக்குமோ அந்தளவுக்கு அது நீட்டாக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட்டை பற்றி பார்ப்போம். பட் நீங்கள் எது பண்ணாலும் அதை ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.